இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. வேலையை முடிச்சிட்டு போய் அவன் நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவாள்ல, அது மட்டும் நடக்க கூடாது. ஒரு நாள் கூட அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. அவளை துரத்தி துரத்தி அடிக்கணும், சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணணும். என்னடா இது வாழ்க்கை, பேசாம செத்து தொலைஞ்சிடலாமேன்னு அவன் நினைக்கணும். ஆனா சாக மாட்டா. என்னமோ வெண்பாவை இவதான் பெத்து எடுத்த மாதிரி, இவ இல்லைன்னா அவ வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சாகவும் மாட்டா. வாழ்ந்துகிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் அவ சாகணும் தாண்டி நான் ஆசைப்பட்ட விஷயம். அவ வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. அதுதான் எனக்கு வேணும். இப்ப என்ன பண்ணணும்? எல்லாமே உனக்கு நான் தான் சொல்லணும்ல. அவ எந்த ஏஜென்சில டெலிவரி பண்றான்னு விசாரி. அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட இப்ப நான் பேசணும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, விசாரிச்சு சொல்றேன். என்னாச்சு? ஹலோ. தேங்க்யூ சோ மச். ராஜிமா, ரொம்ப தூரம் இல்ல, நம்ம ஏரியா தான். திருநகர் 3வது காலனில தான் இவளோட ஆபீஸ் இருக்கு. எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் அவளுக்கு. நம்ம ஏரியாக்குள்ளே அவ சுத்திக்கிட்டு இருக்காளா? டிரைவர் மேடம், திருநகர் 3வது காலனிக்குள்ள வண்டி விடுங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க உங்களுக்கு யார் வேணும் மேடம்? நீங்க பாட்டுக்கு வரீங்க, உட்காருறீங்க. ஏன் ஆபீஸ்ல என்ன உட்கார சொல்றீங்க? ரஞ்சி, மேடம், என்ன விஷயம் மேடம்? இது இது உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. எனக்கா? எதுக்கு மேடம்? நீங்க பண்ண போற ஹெல்ப்புக்கு. சாரி மேடம். செல்வம் நீங்க தானே? ஆமா மேடம், நான் தான். ஃபுட் டெலிவரி பிசினஸ் பண்றது நீங்க தானே? ஆமா மேடம், நிறைய பிசினஸ் பண்றேன். ரியல் எஸ்டேட், வாடகை கூட வீடு பார்த்து கொடுப்பேன். இப்ப கொஞ்ச நாளா தான் இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸ். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஃபுட் டெலிவரி நீங்க தானே பண்றீங்க? ஆமா மேடம். உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியமா? காரியமே தான். மேடம், எல்லாம் சரிதான். நீங்க சொல்றது புரியுது. இப்பதான் பிசினஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது. விஷயம் வெளியில வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இல்ல மேடம், கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற கதை ஆயிரும். என்ன பெரிய பிசினஸ் பண்றீங்க? மிஞ்சி போனா 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்களா? நான் யார் தெரியுமா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கேன். கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே இவ்வளவு யோசிக்கிறப்போ அதை நான் யோசிக்க மாட்டேனா? அப்படின்னா ஓகே மேடம். இங்க பாருங்க, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலயும் எல்லா லெவல்லயும் இருக்கு. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம். இங்க பாருங்க, இது ஜஸ்ட் அட்வான்ஸ்க்கு மட்டும்தான். விஷயத்தை முடிச்சு கொடுங்க. நீங்க எதிர்பார்க்காத அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம்.
ஹாய்க்கா. ஏய் தினேஷ், உனக்கும் இந்த ஏரியால தான் டெலிவரி இருக்கா? ஆமாக்கா, ஒரே ஒரு டெலிவரி மட்டும் இருக்குக்கா. ஓ சரி. அக்கா, ம்? உங்களுக்கு வேற டெலிவரி எதுவும் இருக்காக்கா? இல்லையே, அவ்வளவுதான், நான் கிளம்ப போறேன். அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா, என்ன ஹெல்ப்? மல்லிகா, முடியாத மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சொல்லுப்பா. இந்த ஒரு ஆர்டர் மட்டும் எனக்காக டெலிவரி பண்ண முடியுமா? டெலிவரியா? நானா? ஆமாக்கா, அவசரமா போக வேண்டியிருக்கு. ஆர்டர் என் பேர்ல ட்ராக் ஆயிடுச்சு. எனக்காக மட்டும் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காத தினேஷ், வேற யாராச்சும் பாரு. அக்கா, நான் செல்வா அண்ணா கிட்ட பேசிட்டேன்க்கா. உங்களுக்கு ஓகேன்னா அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆப்ல உடனே ஆர்டரை உங்களுக்கு மாத்தி விடுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இல்லப்பா, 7 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். குழந்தை தனியா இருப்பா, அதான் யோசிக்கிறேன். நான் செல்வா அண்ணகிட்ட கூட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆமாக்கா, அண்ணா சொன்னாரு, உங்ககிட்ட தான் பேசிக்க சொன்னாரு. அது இருக்கட்டும், திடீர்னு என்ன அவசரம்? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லக்கா. ஒய்ஃபை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வீக்கெண்ட் பாத்தீங்களா, எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நீங்க மட்டும் தான் ஆர்டர் எடுக்காம ஃப்ரீயா இருக்கீங்கன்னு செல்வான்னு அப்ளிகேஷன் பார்த்து சொன்னாருக்கா. முடியலனா விடுங்கக்கா, ஒரு ஆர்டர் தானே, கூட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல தினேஷ், நானே எடுத்துக்கிறேன். இல்லக்கா, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இல்ல பரவாயில்ல தினேஷ். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் செல்வானா கிட்ட சொல்லிடுறேன். இல்ல நீ கிளம்பு, நான் சொல்லிக்கிறேன். சரிக்கா. ம். ஹலோ அண்ணன், தினேஷ் இப்பதான் சொன்னா. ஆமாம்மா, மல்லி 7 மணிக்கு மேல ஆர்டர் வேண்டான்னு சொல்லிருக்கான்னு அவன் கிட்ட சொன்னேன். அவன் தான் அவன் கிட்ட எப்படியாவது பேசிக்கிறேன்னு சொன்னான். ஆமா அண்ணன் சொன்னா. சின்ன ஹெல்ப் தானே, அதான் ஓகே சொல்லிட்டேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. நான் உனக்கு டேக் பண்ணி விட்டுறேன். சரிண்ணே. ஓகேம்மா. கடவுளே, பெரியம்மா வீட்ல இருப்பாங்க, வெண்பாவை பாத்துப்பாங்க. ஆனா அவர் வந்துட்டா நான் எங்கன்னு கேப்பாரே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த அட்ரஸ் வேற புதுசா இருக்கு. இதை எங்கன்னு போய் கண்டுபிடிச்சு எப்ப கொடுத்துட்டு வர்றது? என்ன தெருவே காலியா கிடக்க, யாருமே காணும். இந்த தெருவாதான் இருக்குமா? இந்த அட்ரஸ் தான். மணி வர 7:30 தாண்டிருச்சு. வீட்டுல போய் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் கொடுத்துருவோம். பெல்ஸ் வச்சு கூட காணுமே. யாரையும் காணும். உங்க ஃபுட் வந்திருக்கு. मैडम सर सर
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.